திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை நக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா கிடையாது கஜானா. 2000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க போறாரு? எங்க பணம் இருக்குது? அந்த பணம் எங்க இருந்து வரணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரணும். நீங்க எதுக்கு காங்கிரஸோட போயிட்டு நரேந்திர மோடி விரோதிச்சுக்கிறீங்க? இன்னும் 2.5 வருஷம் நீங்க பதவியில் இருந்தாகணும் இல்லையா? விஜயினுடைய தகப்பனார் சந்திரசேகரன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகப்போறார் ஜூலை 2026 என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். காரணம், அவர் வந்து நரேந்திர மோடியுடன் அமித்ஷாவுடன் சிலதான் செய்து சண்டை வந்து விஜய்க்கும் ரெட் ஜெயண்ட் உதயநிதிக்கும் தான். சிம்பிள். உதயநிதி செய்த அட்டூழியங்கள் அதிகம். உதயநிதி செய்த ரெட் ஜெயண்ட் என்ன கொள்ள பணம் வச்சிருக்காங்கம்மா, என்ன பணம் வச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை பார்த்தால் விஜய்க்கு அவதூறு செய்ய வேண்டும், இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று தான் திமுக நினைக்கும் என்பதைத்தான் நான் எச்சரிக்கையாக. இப்ப நடுவில் சொல்றாங்க 1 வருஷம் இருந்துட்டு எலெக்ஷன் வச்சிடலாம். எலெக்ஷன் வச்சா திருப்பி டிஎம்கே வந்துடுச்சுன்னா, இல்ல அதிமுக வந்துடுச்சுன்னா, இந்த 50,000 கோடி செலவழிச்சாங்களே எல்லா கட்சி சேர்ந்து, அதெல்லாம் யார் கொடுக்க போறாங்க? விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னும் ஒரு 7-8 நாட்களில் பதவி ஏற்பார் என்று தான் எனக்கு செய்திகள் டெல்லியில் கிடைக்கின்றன. தமிழகத்தில் ஒரு புது முயற்சியை கொண்டு வந்தார் சீமான், விஜய் 2 பேருமே. சீமானுக்கு ஒரு லக் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 75 வயதானாலும் விசில் அடிக்க தோன்றுகிறது, டான்ஸ் ஆடுற தோன்றதுங்க எனக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், வெரி வெல், குட். சோ இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க எல்லாருமே ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சார். சோ எம்ஜிஆர் அவர்களோட பெஞ்ச்மார்க்கே வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு, ஐ மீன் அவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்னன்னு சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு சுனாமி, ஒரு ராட்சச புயல், அது நடுவே சிட்டி ஃபாக்ஸ் நேயர்கள் தங்களுடன் பேசும் பொழுது என்னுடைய உற்சாகத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. 75 வயதானாலும் தமிழக அரசியலை 1967 சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். இது ஒரு புரட்சி புயல். விஜய்க்கு ஒன்றுதான் கிடைக்கும் இது மாதிரி, எம்ஜிஆர் கிடைத்திருக்காது. ஆனால் கமலஹாசனுக்கோ அல்லது ரஜினிகாந்துக்கோ கிடைத்திருந்தால் அவர்கள் திமுகவுடன் சரணடைந்திருக்க மாட்டார்கள். திமுகவில் சரணடையாதவர் விஜய் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு தங்களிடம் அனுமதியுடன் 75 வயதானாலும் விசில் அடிக்க தோன்றுகிறது, டான்ஸ் ஆடுற தோன்றதுங்க எனக்கு. நம்மளுடைய சிட்டி பாக்ஸ்னுடைய ஸ்டூடியோலயே வந்து டான்ஸ் ஆடணும்னு ஒரு ஆசையா இருக்குது. அவ்வளவு ஒரு பெரியமான ஒரு சந்தோஷமான நிலைமை. காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவுடைய குடும்ப ஆட்சி ஒழிந்தது, அதை ஒழித்தவர் விஜய். நிச்சயமா சார். கண்டிப்பா யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் தான் சார் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். எப்படின்னா திமுகல இருந்து எல்லாருமே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து களத்துல கிடையாது, அவர் வெறும் அட்டை மாதிரி, சினிமா நடிகர் வந்துட்டு தமிழகத்தை வந்து ஆள முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே உடைச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சு முன்னாடி நின்று இருக்காங்க. சோ இன்னைக்கு திமுகவோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் சார்? திமுகவிற்கு கிடைத்த பலத்த மரண அடி அது என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். ஏன்னா இப்போ கூட்டணியில வச்சு ஒரு ஆட்சி வந்து முன்னாடி வர்றது ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம முதல் தேர்தலில் இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா சார்? அதான் சொல்லிட்டேனே, இது விஜய்க்கு ஒன்று கிடைத்தது, வேற யாருக்கு இந்த மாதிரி கிடைச்சது? அகில இந்திய அளவில் நான் வந்து 2013 வருடத்தையும் 2026 வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். 2013 வருந்த ஒரு சுறுசுறுப்பு அகில இந்திய அளவில், 2014 நரேந்திர மோடி வந்து எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் என்று அகில இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தாரோ, நான் குறைந்தது 35 இடங்களுக்கு அவருடன் சென்றிருக்கிறோம். அப்பொழுது இந்த எழுச்சியை அதை விட பல மடங்காக நான் இப்பொழுது தமிழகத்தில் விஜயுடைய எழுச்சியை தொலைக்காட்சி மூலமாக பார்த்தேன், நண்பருடன் பேசினேன். எனக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எப்படி நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்லி முடிந்தாரோ, அதே மாதிரி திமுக இல்லாத தமிழகம் என்பதை தான் விஜய் வெற்றி பெற்றார்.
அண்ட் நம்ம ப்ரீவியஸா ஒரு இன்டர்வியூல நம்ம பேசிட்டு இருந்தோம், ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் கிட்ட வந்து கூட்டணிக்காக ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததாகவும் அதை திமுக தடுத்ததாகவும் வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சி வந்து வெளியே போலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையும் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதாகவும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு சார். சோ அந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? விஜய ஜாகிரதையாக அணுக வேண்டும் இந்த விஷயத்தை. நான் விஜய்க்கு ஆதரவாளராக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய சில சம்பவங்களுக்கு எதிர்வினையாக நான் சொல்லவிட்டாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன். காங்கிரசுடன் அவர் கூட்டு சேர்ந்தால், ஏன்னா நேற்று மட்டும் காங்கிரஸ் திமுக இருந்தது, இன்னைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஊழலுடைய என்ன ஆகுங்க? காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லைங்களா? எங்க காங்கிரஸ் கூட விஜய் போறாரு? காரணம் ஒண்ணு தெரியுமா? திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை நக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா கிடையாது கஜானா. இப்ப விஜய் நாளைக்கு போய் உட்காண்டாருன்னா எப்படிங்க 200 யூனிட்டுக்கு மின்சாரம் கொடுக்க போறாரு? ஃப்ரீயா 2000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க போறாரு? எங்க பணம் இருக்குது? அந்த பணம் எங்க இருந்து வரணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரணும். நீங்க எதுக்கு காங்கிரஸோட போயிட்டு நரேந்திர மோடி விரோதிச்சுக்கிறீங்க? இன்னும் 2.5 வருஷம் நீங்க பதவியில் இருந்தாகணும் இல்லையா? நரேந்திர மோடி வராரு போறாரு, வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சாரு, அது வேற விஷயம். 2029 காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தா கூட விஜய் செய்வது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். அதை தவிர தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், காங்கிரஸ் திமுகவுடன் செல்வதற்கு பல காரணங்கள் இருந்தது, அதனுடைய உறவை முறித்துக் கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இதே சமயத்துல நீங்க போனீங்கன்னா தமிழகத்தில் காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு போட்டுதான் அங்க ஜெயிச்சாங்க. அது MP 5 MLA. எப்படி நீங்க அவங்களோட கை கோக்க முடியும்? இதுவே உங்களுக்கு விரோதமா போக, அதெல்லாம் யோசிக்க வேண்டும் விஜயனுடைய ஆலோசகர்கள் என்றுதான். ஏன்னா 4 பக்கத்தையும் யோசிக்கணுங்க. இன்னும் 2.5 வருஷம் நரேந்திர மோடி இருக்க போறாங்க. நான் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக சாதகமா சொல்லல, எடுத்த உடனே எதுக்கு நெகட்டிவா போகணும்? கொள்கை விரோதி திமுக பாலிசி எல்லாம் சொல்லுங்க, ரைட்டு. அரசாங்கம் ஒன்றும் விரோதம் இருக்காது. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் யோசிக்கணும். என்ன நாளைக்கு வந்து பட்ஜெட் பிரசன்டேஷன் இருக்குது, கவர்னரோட போய் கவர்னர்ஸ் அட்ரஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணணுமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் தோத்தது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது சார். அதே சமயம் அவங்களை எதிர்த்து ஜெயிச்ச தாவேகா வேட்பாளர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுகல ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த ஒரு சாமானிய ஒரு மக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். இது பெரிய பெரிய மாற்றம் தான். எப்படி காமராஜர் அவர்களை P. சீனிவாசன் என்று ADMK MP MLA தோற்கடித்தாரோ, எப்படி ஜெயலலிதாவை தோற்கடித்தார்களோ, எப்படி கருணாநிதியை தோற்கடித்தார்களோ, அதே மாதிரி ஸ்டாலின் தோற்கடித்தார்கள். ஸ்டாலின் திமுகவில் தோல்வி என்றால் அது விஜய்க்கு கிடைத்த அனுதாப அலையினால் தான் அந்த தாவேகா வேட்பாளர் ஜெயித்தார். திமுக எவ்வளவு இன்னல்களை கொடுத்தது விஜய்க்கு என்பதனால் தான் திமுக தோற்கடிக்கப்பட்டது. நிச்சயமா சார். இன்னைக்கு திமுகல உள்ள ஒவ்வொரு கட்சியினர் கூட மனநிலை எப்படி இருக்கு சார்? ஏன்னா இவங்க முன்னாடி நேத்து எல்லாருமே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, என்னன்னா நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்திருந்தோம், அந்த சேவையை முழுசா செஞ்சிருக்கோம், அவங்க எங்களுக்கு நன்றி கடனா இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல, எந்த ஒரு நாங்க எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சுத்தி பரவிட்டு இருக்காங்க. அவங்க தோல்வி அவங்களே முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்கு. ஒத்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி அடி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. குடும்பத்தையே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்னமா, எப்ப பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பணம் கேட்டு பணம் கிட்ட பிச்சை கூட கேட்டு இருந்தா, மத்திய அரசாங்கத்தின் இந்த சர்வ சிக்ஷா நிதி அபியான், அப்புறமா வந்து வாட்டர் ப்ராப்ளம், ஸ்ரீலங்கா ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு பணத்தை கொடு, அவங்க ஸ்ரீலங்கா பேரிடர் வந்துன்னா அவங்க இவங்க ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அனுப்புறது, இதெல்லாம் செய்த ஒரு மாபெரும் திருட்டுத்தனத்தான் தான் திமுக தோற்கடித்தது. அந்த திருட்டுத்தனத்தை திமுகவிற்கு எதற்காக அந்த விஜயனுடைய கரூர் இன்சிடென்ட், ஜனநாயகன் பட ரிலீஸ், சங்கீதாவினுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பற்றி அவதூறு செய்தது, என்று தேர்தல் நடந்ததோ ஏப்ரல் 23 அன்று காலை அனைத்து பஸ்களையும் கேன்சல் பண்ணது, இதெல்லாம் தானே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஆனா அதே சமயம் இப்போ விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காங்க இல்லையா சார்? அப்போ இவங்க ஏதோ ஒரு தொகுதியில வந்துட்டு ராஜினாமா பண்ணணும் இல்லையா பதவியை? சோ அது எந்த தொகுதியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருச்சியை பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கு வந்து தேவசகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய IAS ஆபீசரை போட்டுக்கொண்டு அவரைத்தான் நிதி அமைச்சராக நிற்கலாம் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எது இருப்பினும் டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுவது ஓரிரு விஷயங்களை தங்களுடைய சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, விஜயனுடைய தகப்பனார் சந்திரசேகரன் அவர்கள்
ராஜ்யசபா எம்பி ஆகப்போறார் ஜூலை 2026 என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். காரணம், அவர் நரேந்திர மோடியுடன் அமித்ஷாவுடன் சிலதான் செய்து தமிழகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் என்ன நிர்மலா சீதாராமன் பார்க்கணும். அதற்கு முன்னதாக விஜய் அடுத்த வாரம் டெல்லி வருவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். தமிழகத்தினுடைய சட்டசபை 15 நாட்களில் கூடும். அதற்கு முன்னதாக அவர் தன்னுடைய பெரும்பான்மையை கடிதம் மூலமாக கவர்னருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதில் முதலமைச்சர் சென்று போனார்னா அவருக்கு சபாநாயகர் யாரு, அவருடைய நிதியமைச்சர் யாரு என்றெல்லாம் பட்டியல் போட்டு கொண்டு வருகிறார்கள். இதன் நடுவே தமிழகத்தில் 108 இடத்தில் திமுக தோற்கடித்தார்கள் தமிழ் வெற்றி கழக வேட்பாளர்கள். அதுல 39 எம்பிக்கள் திமுக சார்பில் தேர்ந்தெடுத்தாங்களே, அந்த 39 எம்பிக்களையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூற்றாக இருக்கும். காரணம் என்னென்று கேட்டால், இந்த 39 எம்பி எல்லாமே டிஎம்கே காரன். தயாநிதி மாறனும் டிஆர் பாலு கனிமொழியோ போய் விஜய் இருக்கு நிற்க முடியுமா? போய் ஒரே கட்சியா பரவாயில்ல, இவங்களாம் ராஜினாமா பண்ணோம் தான் விஜய். காரணம் அந்த 39 இடத்துல இவர் வெற்றி பெற்றா குறைஞ்சது 30 இடத்துல ஜெயிச்சிருவார். இந்த சூட்டோட சூடா எலெக்ஷன் வச்சா இமீடியட் 9 திமுக அதிமுக வந்துட்டு போட்ட பரவாயில்ல, 30 சொலையா எடுத்துருவார். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் நீங்க எம்பியா இருக்கலாம். மத்திய அரசாங்கத்துடன் பல விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைத்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தகவலாக நான் டெல்லியில் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருந்த திமுகவே தோற்கடிக்கப்பட்ட நிலையில இதுல 2 பேருக்கு ரொம்ப சாதகமா இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சார். ஒண்ணு கமலஹாசன் சார், இன்னொன்னு தேமுதிகல இருந்த பிரேமலதா அவர்களோட தம்பி சுதீஷ் அவர்கள் சார். சோ ஏன்னா இப்ப திடீர்னு அவங்க எம்பி சீட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கு அவங்களால எம்பி சீட்ல அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விஷயம் ராஜினாமா பண்ணணுமா? அவங்க ராஜினாமா பண்ணணும். இவங்க விஜய் பண்ணு சதீஷ் ராஜினாமா பண்ணணும். நீ ஒத்தங்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட எப்படி? இப்ப என்னுடைய பொண்டாட்டி விட்டு இன்னொரு பொண்டாட்டி காலேஜ் பண்ற மாதிரி தானே இருக்குது. இது அயோக்கியத்தனது. அந்த சதீஷ் ராஜினாமா பண்ணணும், கமல்ஹாசன் ராஜினாமா பண்ணணும். அதே மாதிரி சப்போஸ் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ஆதரவை சௌமியா ராமதாஸ் மூலமா கொடுக்கணும்னா அன்புமணி ராமதாஸும் ஏடிஎம்கே சீட்டை ரிசைன் பண்ணணும், ராஜ்யசபா சீட்டை. அப்ப 3 கிடைச்சிடும் தமிழ் வெற்றி கழகத்துக்கு. கமல்ஹாசன் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இவர் சதீஷ் ராஜினாமா செய்ய வேண்டும். அன்புமணி ராமதாஸ் செஞ்சான்னா ஈஸியா இதெல்லாம் கூட்டணி பேசும்பொழுது இந்த பேச்செல்லாம் வருமா? ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா சினிமால இருந்து வர்றவங்க தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு பல பேர் சொல்லி இருந்தாலும் பல பேர் முயற்சியை எடுத்திருக்காங்கன்னு தான் சார் சொல்லணும். அப்படி முயற்சி எடுத்த யாராலையுமே அவங்க முயற்சி எடுத்துன்னா கூட திமுக அந்த ரெட் ஜெயண்ட் இழுத்துடுதுங்க. திமுகவிற்கும் விஜய்க்கும் சண்டையே கிடையாது. சண்டை விஜய்க்கும் ரெட் ஜெயண்ட் உதயநிதிக்கும் தான். வேற சிம்பிள். உதயநிதி செய்த அட்டூழியங்கள் அதிகம். உதயநிதி செய்த ரெட் ஜெயண்ட் என்ன கொள்ள பணம் வச்சிருக்காங்கம்மா, என்ன பணம் வச்சிருக்காங்கம்மா, அதை வைத்துக் கொண்டு நான் சிலதெல்லாம் விஜய்க்கு சாதகமாக சொல்லியாச்சு. விஜய் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய சில ஏரியாஸ் ஆஃப் ஆபரேஷன் இருக்குதுங்க. திமுகவிடம் இருந்து ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கு, மாணவர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சி, பெட்ரோல் ஸ்ட்ரைக்கு, பெட்ரோல் லாரி ஸ்ட்ரைக்குன்னு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விஜய்க்கு ஒரு அசிங்கமான ஒரு நிலைமை கொண்டு விடுவார்கள். எதிர்கட்சியிலே அவன் செய்யணும். ஆனா ஆத்திரத்தோட செய்வாங்க திமுக. ரொம்ப கொடூரமானவர்கள். அவர்களை எல்லாம் மேற்பார்வையிட்டு செய்ய வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை பார்த்தால் விஜய்க்கு அவதூறுவை செய்ய வேண்டும், இழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் திமுக நினைக்கும் என்பதைத்தான் நான் எச்சரிக்கையாக. ஏன்னா அவங்களுக்கு பவர் வரணும்னு ஆசை இருக்கும். இப்ப நடுவில் சொல்றாங்க 1 வருஷம் எலெக்ஷன் வச்சிடலாம். எலெக்ஷன் வச்சா திருப்பி டிஎம்கே வந்துடுச்சுன்னா, இல்ல அதிமுக வந்துடுச்சுன்னா, இந்த 50,000 கோடி செலவழிச்சாங்களே எல்லா கட்சி சேர்ந்து, அதெல்லாம் யார் கொடுக்க போறாங்க? சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாம் போகவே கூடாது. விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய சபாநாயகர் யாரு, அவருடைய துணை சபாநாயகர் யாரு, அவருடைய அரசியல் மனு எப்படி இருக்குது, பத்திரிகைக்காரங்க அடிக்கடி சந்திச்சுன்னு இருக்கணும். அது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் போட்டு அடுத்த தேர்தலே அவர் எதிர்வினை சந்திக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். அதே சமயம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 தொகுதியில, அதாவது 108 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். இன்னுமே அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா இன்னும் ஒரு 11 தொகுதி அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? 11 சீட் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ அதுக்காக அவங்க திமுகவை அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதிமுகவை அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அவர் தேர்தலில் நம்பிக்கை தீர்மானம் வந்ததுன்னா அப்ப அதிமுக வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சிம்பிள் மெஜாரிட்டி ஜெயிச்சிடலாம். அதிமுகவிற்கும் விஜய்க்கும் கூட்டுறவு வேண்டும். ஏனென்றால் சப்போஸ் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டாலோ திமுகவில் பிளவு ஏற்பட்டாலோ அந்த பிளவை விஜய் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ திமுக இருந்து ஒரு 10 பேர் வரான்னு சொன்னாங்கன்னா இவர் எடுத்துடலாம். அப்படி அவங்களுக்கு எல்லாம் 67 பேர் இருந்தாலும் ஒரு 20 பேர் வந்துட்டாங்கன்னா இவர் எடுத்துக்கூடாது.
இவருடைய ஆட்சி மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தாலும் எப்படி அம்மையார் நம்ம ஜெயலலிதா சொன்ன மாதிரி மைனாரிட்டி அரசு என்று கலைஞர் கருணாநிதி அரசை கூட சொன்னா அது மாதிரி விஜயும் மைனாரிட்டி அரசு பண்ணி காமிச்சேன்னு கண்டுபிடிக்கணுங்க. இல்லையா 10 இடத்துல ரிசைன் பண்ணிட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சரி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தேன், அதிமுக குழப்பமாக இருக்கிறது 5 பேர் 10 பேர் சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க, நடக்கவே நடக்காது. இப்பதான் ஃப்ரெஷ் எலெக்ஷன் ஆகி வந்துட்டு யாரும் ராஜினாமா பண்ண துணிக்க மாட்டாங்க. 6 மாசம் 1 வருஷம் ஆகணும். இப்படி அவங்க யாரு கூடயுமே வந்து கூட்டணி வைக்கல இல்ல யாரு கூடயும் சேரல அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால வந்து பிரைம் மினிஸ்டரோட ஆட்சி தான் வந்து நடக்கும் அப்படின்ற அடுத்த தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே சார். அதெல்லாம் தப்புங்க. அந்த எப்படி இருந்தாலும் எவ்வளவு தரம் நடந்திருக்குது. மத்திய அரசாங்கத்தை விபி சிங் இல்லையா, மைனாரிட்டி அரசாங்கத்தை வச்சு நரசிம்மராவ் நடத்தலையா. பொதுமக்கள் அனந்தர் தேர்தலை விரும்ப மாட்டாங்க, கட்சி எம்எல்ஏக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆக மொத்தம் நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னும் ஒரு 7-8 நாட்களில் பதவி ஏற்பார் என்று தான் எனக்கு செய்திகள் டெல்லியில் கிடைக்கின்றன. அதே சமயம் நிர்மல்குமார் அவர்கள் தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, மக்கள் வந்து திமுகவை எங்க வைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துலதான் வந்து வச்சிருக்காங்க. சோ கரெக்டான டெசிஷன் தான் மக்கள் எடுத்திருக்காங்க. எப்படா ஆட்சி மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில நாங்க வந்தோம். சோ எங்களை அவங்க வந்து நம்பி சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்கள் சைட்ல இப்ப அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஹாப்பியா இருக்கும். இந்த தேன் நிலவு வந்து ஒரு 6 மாசம் ஓடுங்க. அதுக்குள்ள விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் வந்து he should not slip into the trap of DMK. DMK கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கரும் புள்ளிக்கு எந்தவனா முயற்சி செய்வாங்க. they will go to any extent. நீங்க ஜாகிரதையா தான் என்னுடைய கருத்து. அண்ட் 10 வருஷமா சீமான் அவர்களால முடியாத ஒரு விஷயத்த முதல் ஆட்சியிலேயே, அதாவது முதல் தேர்தலையே வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்லணும்? ஏன்னா ஒரு தொகுதியில கூட சீமான் அவர்கள் வந்துட்டு ஜெயிக்கல. சோ அந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் தான். காரணம், தமிழகத்தில் ஒரு புது முயற்சியை கொண்டு வந்தார் சீமான் விஜய் 2 பேருமே. சீமானுக்கு ஒரு லக் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் விஜய் மீது எனக்கு ஏன் அவ்வளவு ஒரு மோகம் என்று சொன்னால் அதை விளக்க ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் 2 பிராமண சமுதாயத்திற்கு சீட்டு கொடுத்து அவர்களுக்கு மந்திரி சபை கொடுக்கக்கூடிய அளவிற்கு விஜய் தயாராகி இருக்கிறார். மயிலாப்பூர், ஸ்ரீரங்கம். நான் ஒரு பிராமணன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். இதே சமயத்தில் சொல்லணும்னா, என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய பாட்டனாரும் தீகாவிலிருந்து பல இன்னல்களை சந்தித்தார்கள். அதே சமயத்தில் விஜய் 2 பிராமணனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சீமான் 6 பேர் கொடுத்தாரு. சீமான் சொன்னாரு, இது பெரியார் பிறந்த மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னாரு. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும் என்றுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் சீமானுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். சீமான் நல்ல பேச்சாளர், அவருக்கு ஒரு நல்ல தலைமை இருக்கிறது. அவருக்கு இனி கூட்டணி ஆட்சி தான் என்று நான் நினைக்கிறேன். திமுக சொன்னா பாருங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, நம்ம உறவுக்கு தள்ளி கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னா ஒரு டிராமா டைலாக் பேசினாங்க பாருங்க. இப்ப சென்னையில கூட்டாட்சி வந்துடுச்சு. இப்ப திமுக என்ன பண்ண போறாங்க? இனிமேல் வரக்கூடிய தமிழகத்தின் தேர்தல் எல்லாம் ஒரு மிக்சட் பேக்கா தான் இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், பொதுமக்களுக்கு திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து ஒரு புதிய முயற்சியை விஜயை மேற்கொண்டு விட்டாரு. இவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தார்னா he will rule more than 20 years என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க தமிழ் வெற்றி கழகம், வாழ்க விஜய் அரசு. நன்றி சார். தேங்க்யூ சார். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு